Hi friends, welcome to Angel's Care. Last video la hair fall, premature gray hair problem ku hair oil preparation உங்களுக்கு காட்டியிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. Really thanks for all. கண்டிப்பா உங்களுக்காக upcoming videosல beauty, health and cooking tips உங்களுக்காக இன்னும் நிறைய tips சொல்ல போறேன். And upcoming videosக்கும் நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். உங்க lovely comments வந்து எனக்கு comment sectionல தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சாஃப்ட் அண்ட் டேஸ்டி குலாப் ஜாமுன் ப்ரிப்ரேஷன். நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணி குலாப் ஜாமுன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பஞ்சு மாதிரி சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக ஜாமுன் வரும். முதல்ல குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம்ல 1.5 கப் சுகர் ஆட் பண்ணலாம். நான் எடுத்திருக்கிற இந்த 1.5 கப் சுகர் வந்து 160 கிராம்ஸ் குலாப் ஜாமுன் பவுடருக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.25 கப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 10லேருந்து 12 குலாப் ஜாமுன் வரைக்கும் உருட்டிக்கலாம். இப்போது இந்த சுகரில் 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிரப் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சிரப் திக்காக வர தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு. சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சுகர் சிரப் நல்லா ஆறட்டும். 10 to 15 மினிட்ஸ் ஆகும் நல்லா ஆறுறதுக்கு. நல்லா ஆறின பிறகு தான் ஜாமுன் இதில் போட முடியும். இல்லைன்னா சிரப் சூடாக இருந்ததுன்னா ஜாமுன் பிரேக் ஆகிடும். அதனால நல்லா ஆற விடுங்க. இப்போது ஒரு பாத்திரமில் ஜாமுன் மாவு போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் குலாப் ஜாமுன் ஹார்டாக வரும். ஸோ இந்த மாதிரியே மைல்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜாமுன் மாவு நல்லா உருண்டையாக சுற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் தேவையான அளவுக்கு மாவு இப்படி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி அப்புறமா உருண்டை சுற்றிக்கலாம். அப்போ தான் ரவுண்டு ஷேப் நல்லா ஸ்மூத்தாக வரும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் அழுத்தி நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சாஃப்டாக உங்களுக்கு உருண்டை பிடிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உள்ளங்கையில் அழுத்தி வச்சுட்டு நல்லா சாஃப்டாக நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது உருண்டை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான ஆயிலும் போட்டுக்கலாம். அதில் எப்போவுமே ஆயில் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. அப்படி ஆயில் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஜாமுன் மேலே மட்டும் வேகும், உள்ளே வந்து அப்படியே மாவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகாது. அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா ஜாமுனுமே இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. எல்லாமே திருப்பி விட்டுட்டே இருங்க. ஒரு பக்கம் மட்டுமே கருகுச்சுன்னா உங்களுக்கு ஜாமுன் அழகாக வராது.
இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா ஜாமுனுமே இதே மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முந்திரி, ஒரு பாதாம், ஒரு பிஸ்தா நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக அழகாக இருக்குது. உங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.